தம்பி ஜெகதீஷ் இருக்கான் பாரு, அவன் ரூட்டு போட்டு கொடுப்பான். ரூட்டு மூலம் மாசம் கொடுக்க முட்டு கொடுக்குறானுங்க. மானம் கட்டவனுங்க. ஏங்க மது பாட்டிலுக்கெல்லாம் முட்டு கொடுப்பானுங்க. தனியார் விமானத்தில் மது பாட்டில் எடுத்துன்னு போறது என்ன பெரிய குத்தமானு கேட்கறான் ஒருத்தன். ஏன்னா மானம் கட்டவனே ஃப்ளைட்ல பாட்டில் எடுத்துன்னு போக கூடாது. அவன் சொல்றான் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றான். இன்னொன்று கேட்கறான் கத்திரிக்கோள் எடுத்துன்னு போறதுக்கு மிக்சர் பாக்கெட் வெட்டுறதுக்குன்னு. கொஞ்சம் யோசனை இருக்கிறவன் ஏன் ஒரு பாக்கெட்ல பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் அப்படி வராது அவங்க சிந்தனைலாம். சரக்கு அடிக்கிறதுலேயே தான் இருப்பீங்களா? இங்க இருந்து டெல்லிக்கு எவ்வளவு நேரங்க? 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், இமிகிரேஷன்லாம் முடிச்சு 3 மணி நேரம். 3 மணி நேரம் கூட உன்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியாதுன்னா நீ எவ்வளவு மோசமான குடிகாரனா இருப்ப. டிஸ்க்ளைமர் போட்டுங்க. அந்த ஆணி போடுங்கிற ஐபிஎஸ் மாஜி ஐபிஎஸ் டுபாகூர் ஒருத்தன் இருக்கான்ல, அண்ணாமலைன்னு ஒருத்தன், இவனுக்கு ஏதுங்க எவ்வளவு சொத்து மதிப்பு வந்துச்சு? இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் பேர்ல இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை சமீபத்தில் 80 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினான்னு ஆதாரங்களா வெளியில வந்துச்சு. நீ மாஜி ஐபிஎஸ் தானே? உன் சம்பளம் எவ்வளவு? உனக்கு விஆர்எஸ் உனக்கு எவ்வளவு காசு கிடைக்குது? நீ நல்லவன் தானே? வெள்ளையறிக்கை வெளியிட்டு பார்க்கலாம். 100 நாள் பயண திட்டம்னு பிரச்சார பயணம் போய் கோடி கோடியா மிரட்டி உருட்டி நீ ஐடி வந்துரும் இடி வந்துரும் மிரட்டி பல தொழில்பட்டு துட்டு வாங்கியிருக்க. இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். உனக்கு எங்க இருந்து இவ்வளவு காசு வந்துச்சு? கேட்டா என் நண்பர்கள் உதவி செய்யறாங்களாம். யாரா அந்த நண்பர்கள்? எவங்க உதவி செய்வான்? 4.5 லட்சம் ரூபாய் பெட்ரோல் போறது காசு கொடுக்குறாங்களாம், வீட்டு வாடகை கொடுக்குறாங்களாம். அவ்வளவு பெரிய நண்பர்கள் யார்? அப்பா டக்கர் நண்பர்கள். காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கையில தான் இருக்குது. காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்காங்க பார்த்தாலே தெரியுது. மற்ற ஆட்சிகளை விட கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடந்துருக்கு. கேள்வி கேட்டா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்க நான் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? வம்பா இருக்க. நம்பிட்டா நீங்க திமுக போங்க. பாய்லர் ஓட்டு பிரிக்கிற வேலையை எங்க அண்ணன் சீமான் மாதிரி உலகத்துல எவனாலையும் பண்ண முடியாதுங்க. வீரா வேஷமா பேசுவாரு, கைய அக்கலத்துல கட்டிக்கிட்டு ஐயா திறன் கொடுங்கன்னு கேட்பாரு. அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவருக்கு வேலை செய்கிற அடிப்படைகளுக்காகவும் தான் அந்த நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியின் நோக்கம் என்ன? அது ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த வேகம் என்ன? இன்னைக்கு அதுல இருந்த எல்லாரும் ஏன் வெளியே போனாங்க? ஏன் காளியம்மாள் வெளியே போச்சு? ஏன் ராஜீவ்காந்தி வெளியே போனாரு? ஏன் அந்த குமரன் ஏன் வெளியே போனாரு? இன்னும் பல பேர் ஏன் வெளியே போனாங்க? செத்து போன முத்துக்குமார் ஏன் செத்து போனாரு? நீ உண்மையிலே நல்லவனா இருந்தான்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து தாவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றல, திமுக எங்களுடைய எதிராக செயல்படுது அப்படின்னு மகிழ்ச்சியா கேள்வி கேக்குறீங்களா? மகிழ்ச்சியான கேள்வி சொல்லுங்க. வெளியே போயிருக்காங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திட்டு இருக்கா கூட்டணிக்குள்ள? இப்ப என்ன, அவங்க வெளியே போன உடனே திமுக அரசாங்கம் தோத்து போயிடும் அப்படி சொல்ல வரீங்களா? தோத்து போய்டும் நான் சொல்ல வரல. என்ன எனக்கு புரியல. தோத்து போய்டும் நான் சொல்ல வரேன். ஒரு கட்சி வெளியில போயிருக்கு. போய் போட்டா என்ன இப்ப அதனால அப்ப வேல்முருகனால தான் கட்சி அப்படியே கேட்றாரு, திரும்ப உள்ள வரணும்னு கேட்றாரு. அவருக்கான ஓட்டுகள் இல்லையாங்க? யாருக்கு? தாவக வேல்முருகனுக்கு ஓட்டு. வேல்முருகனுக்கு இதுவரைக்கும் அங்கீகாரம் கொடுத்தது யாரு? அரசியல் அங்கீகாரம் கொடுத்து வேல்முருகனை இந்த அளவுக்கு உட்காந்து வச்சு அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தது திமுக. அவர் நினைச்சா அதிமுகலையும் ஜம்ப் பண்ணுவாரு, நினைச்சா இங்கேயும் இருப்பாரு. கேட்டது கிடைக்கலன்னா ஜம்ப் பண்ணி தான் போவாங்க. இப்போ 234 தொகுதியில் நிக்கட்டுங்க, அவர் தப்பு இல்லையே, அவருக்கு உரிமை இருக்கு, நிக்கட்டுமே. என்ன இப்போ இந்த கூட்டணியில் இருந்தால் தான் அவர் வேல்முருகன் எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்பெல்லாம் கிடையாது. அவருக்கு செல்வாக்கு இருக்குன்றாருல, தனியாக நின்று ஜெயிக்கிட்டோம். இல்லை அவர் எங்க வேணா போட்டோம், பிரச்சனை இல்லை. அதிமுக போட்டோம், இல்லை தாவேகா வெர்சஸ் தாவேகால கூட போய் சேரட்டும். இவரும் டிவிக்கே இன்னொரு டிவிக்கே இருக்குல்ல, போய் நிக்கட்டும். நின்று அவர் விஜய் கிட்ட போய் 60 தொகுதியில் 80 தொகுதி வாங்கிக்கிட்டோம், நிக்கட்டுமே. என்ன இப்போ வட மாவட்டத்தில் போய் நிற்க சொல்லுங்க அவரை, ஒன்றும் தப்பு இல்லையே. வேல்முருகன் மீது நமக்கு நல்ல நண்பர் தான், தப்பு கிடையாது. ஆனா இந்த நேரத்தில் டிமாண்ட் பண்றது, கழுத்துல கத்தி வைக்கிற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை நீ ஒவ்வொரு தேர்தலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால காங்கிரஸ் தான் செய்யுது, காங்கிரஸ் எல்லா கட்சியும் செய்யுதுங்க. விஜய் பெயரை வைத்து எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியிலயும் அந்த பிரச்சனை பண்றாங்க. அதிமுகலயும் பிரச்சனை இருக்கு. அப்ப திமுக பயப்படுது. ஓகே இவங்க எல்லாம் விட்டா தாவேகாக்கு போயிடுவாங்கன்னு ஒரு பயம் என்ன கேக்குறேன் திமுகவுக்கு இருக்கு. வேற வழி இல்ல, புடிச்சு வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்காங்கல்ல சார். நீங்க சொல்ல ஒரு பயம் இல்லையான்றதெல்லாம் தாண்டி நான் என் பார்வையில போடான்னு வெளியே விரட்டிட்டு தைரியமா நிக்கிற துணிச்சல் இருந்தாதான் அவங்கள நம்ம பாராட்டணும். அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக அதுதான் கதை. இப்ப நீங்க ஏன் அவங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நம்முடைய நிலைப்பாட்டை இப்ப 4 மாடு கதைங்க. 4 மாடு கதை நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல.
4 மாடு ஒண்ணா இருக்கும்போது அவர்களை வந்து சிங்கம் வந்தா கூட எதிர்த்து நிக்க முடியும் மாடுகளால். இப்ப 4 மாடு தனித்தனியா பிரிஞ்சிருச்சுன்னா சிங்கத்தால ஈஸியா ஒரு மாடு அடிச்சு ஆட முடியும். இப்ப அந்த வேலையை தான் இந்த கூட்டணியில இருந்து ஒருத்தரையா பிரிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ரொம்ப காலமா விடுதலை சிறுத்தைகளை பிரிக்க ட்ரை பண்ணாங்க, காங்கிரஸை பிரிக்க ட்ரை பண்ணாங்க, இன்னும் பிற கட்சிகளை பிரிக்க ட்ரை பண்ணாங்க, ஆசை வார்த்தை கூறினாங்க, ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குனாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், ஆட்சியில பங்குனாலே ஆட்டோமேட்டிக்கா அதிகாரம் வந்துருமா வராதா? அப்புறம் என்ன ஆணி புடுங்குறது? ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு, அது என்ன டிராமா? அப்போ அது டிராமா தானே, சினிமா வசனம் தானே, உருட்டல் வசனம் தானே. இதை எங்க பேசுறாரு? விக்கிரவாண்டி கூட்டத்துல பேசுறாரு விஜய். எது பஞ்ச் டயலாக் பேசுறது தானே, இது நடிகன் தானே. இவனுக்கு என்ன தெரியும்? உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்ப பேசின கதையை தூண்டி விடுற வேலை, அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த எல்லா கட்சியிலுமே இது அதிமுக கூட்டணியிலும் இந்த டிராமா நடந்துச்சு, திமுகவுடன் டிராமா நடந்துச்சு. இப்போ இவர் வேல்முருகன் உங்க பாணியில வெளியே போயிட்டாருன்னு வச்சுங்களேன், போனா போட்டோம், அதனால எந்த நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். நடிகன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்க. ஆமா, உதயநிதியும் நடிகர் தானே, அவருக்கு மட்டும் என்ன? உதயநிதி நடிகனா நடிகன் இல்லையான்னு தாண்டி உதயநிதி மக்கள்கிட்ட வந்து நிக்காருல, நின்னு இந்த மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. நடிகன்றதை தாண்டி மக்கள் ஓட்டு போட்டு நடிகனுக்கு என்ன தெரியும்னு கேட்கறத விட மக்களுக்காக நானும் வந்து நிக்கிறேன். ஏன் சார் ஒரு நடிகனா இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாது? நான் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. எம்ஜிஆர் தான் வந்தாரு. நான் வரக்கூடாது உடனே அடடடடடட எம்ஜிஆர் உடனே கூட்டி வந்து சேர்க்கறீங்க. எம்ஜிஆர் நடிகனா இருக்கிற காலகட்டத்தில் அரசியல்வாதியா இருந்தார், அரசியல் கத்துக்கிட்டார். யார்கிட்ட கத்துக்கிட்டார் தெரியுமா? பெரியார் அரசியல பேசினாரு, அண்ணா அரசியல பேசினாரு, அண்ணாயிசம் தான் அவர் பேச்சே. அவர் சினிமாவிலே அண்ணாயிசம் தான் காட்டினாரு. இவன் நம்ம விஜய் என்ன பண்றாரு? எல்லா படத்திலையும் குடியார விஜயா தான் வராரு. பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த கேஸை தேர்றாரு, அக்ரிமெண்ட் கல்யாணம் போடுறாரு, கல்யாணம் பண்ண 1 வருஷம் தான், பிரிஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பாக்குறாரு. ஜென்சி கூட தப்பா வழி நடத்துறாரு. 24 hours குடிக்கிற மாதிரி கதை எடுப்பான அவனாது. 64 69 படத்துல அதான் இருக்கு கதை. தொட்டப்பட்டார் ஓட்டு மேல முட்டை புரட்டான்னு பாட்டு பாடுறது யாரு? விஜயால தான் முடியும். ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க. நீங்க சினிமா நடிகனை தாண்டி நம்ம ஏன் விஜயை தொடர்ந்து விமர்சிக்கிறோம்னா, நீ அரசியல் கத்துக்கிட்டு வான்னு தான் சொல்றோம். நீ வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நான் எங்கேயும் சொன்ன விஜய் வரக்கூடாதுன்னு? விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வா, நியாயமான விஷயத்தை பேசு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ செய். உன் பணத்துல இருந்து, உன் சொந்த காசுல இருந்து நீ செலவு பண்ணு. ஊரா விட்டு காசு எடுத்து நீ வந்து இங்க டிராமா பண்ணாத. ஊரா விட்டு நெய்யா பொண்டாட்டி கையன்ற கதெல்லாம் பேசாத. நீ சொல்றல்ல பழமொழி 30% ஸ்டாலின் கரப்ஷன், ஸ்டாலினுடைய ஏதோ சொன்னாரு, என்ன சொன்னாரு? டாக்ஸ், பட்ஜெட்ல டாக்ஸ். எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல. அது அப்படி எல்லாம் எடுக்க முடியுமாங்க? அதான் நடக்குமா முதல்ல? அதாவது இப்ப நீங்க ஒன்றிய அரசாங்கம் உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உங்க கட்டுப்பாட்டுல இருக்க ஒன்றிய அரசாங்கம் நீங்க நினைச்சா எதை ஒண்ணா செய்ய முடியும். அப்படி உண்மையிலே இவங்க கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஊழல் பண்ணிட்டாங்க, சும்மா விட்டுருவாங்களா? நான் என்ன கேக்குறேன், ஒரு மாற்றம் தான் வரட்டுமே. என்ன நீ ஆணி போடுற வேலையே வேணாம், எதுக்கு மாற்றம் வரணும்? ஒரு நிமிஷம், மாற்றம் ஏன் வரணும் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, அப்புறமா சொல்றேன். சமூக நீதின்னு வந்தீங்களே, சமூக நீதிக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கா சார்? சார் இன்னும் ஆணவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நாங்க நேரில் பாருங்க, இப்ப கூட போட்டாங்க. என்ன சார், விளாத்தி குளத்துல பாருங்க, மாணவி ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது, எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது, எத்தனை சாதி அடக்குமுறைகள் நடந்துட்டு இருக்கு. திமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? நல்ல கேள்விங்க, குட் கொஸ்டின். இப்ப திமுக அந்த வேடிக்கை பாக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்பாங்கல்ல, மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. ஓட்டு யார் போட போறா? நீங்களும் நானும் தானே ஓட்டு போட போறோம். இப்ப நாம வந்து 21 இதே கேள்வி தானே கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்டாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்போ மக்கள் ஏன் ஸ்டாலினை உட்கார வச்சாங்க? ஏன் எடப்பாடியா இருக்கட்டும் வைக்க வேண்டியதானே? அவங்க எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லாம தானே உங்களுக்கு வந்து ஸ்டாலினை 10 வருஷம் கழிச்சு உட்கார வைக்கிறாங்க. 10 வருஷம் எந்த அதிகாரத்திலும் இல்ல. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க, தமிழ்நாடு அதல பாதாளத்துல போயிருச்சு. மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சாங்க. இன்னும் முடிக்கவே இல்ல. அத நம்பி ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. முடிக்கவே இல்ல. நான் அத நம்பி ஏமாந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. முடிக்கவே இல்லங்க. அதல பாதாளத்துல 2021ல இருந்துச்சு இல்ல. ஜிடிபில எங்க இருந்துச்சு, பொருளாதாரத்துல எங்க இருந்துச்சு தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு. தமிழ்நாடு எவ்வளவு உயரத்துல நான் சொல்லல. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்லலங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே கள்ள உறவுன்னு, அந்த பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த ஒன்றிய அமைச்சகம் தான் சொல்லுது தமிழ்நாடை வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம வந்து ஜிடிபியில் அதிகமா இருக்கும், வளர்ந்த மாநிலமா இருக்கு, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மாநிலம் வந்து நல்லா இருக்கு, நல்ல பிரமாதமான ஆட்சி நடக்குதுன்னு சொல்றது வந்து ஒன்றிய அரசாங்கம். நான் சொல்லல. நீங்க என்ன பண்ணணும்னா, மாற்றம்னு சொல்றீங்கல்ல, அந்த மாற்றத்துக்கு காரணம் சொல்லணும். இந்த இதனாலதான் மாற்றத்துக்கு வேணும்னு நான் என்ன கேட்க வரேன், விஜய் இதுவரை தன் உழைப்பிலிருந்து நடிகரா இருக்கிறார்ல, அவரு தன் உழைப்பிலிருந்து ஒத்த பைசா நான் இதுக்கு செலவு பண்ணேன்னு ஒன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? அஜித் குமார்
அவன் திரைத்துறை சார்ந்திருக்கிற அந்த மக்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு வைரஸ் காலகட்டத்தில் எத்தனை லட்சம் கொடுத்தாரு நான் சொல்லட்டுமா? ஏன்னா நானே ஒரு அமைப்போட செயலாளர். எங்க அமைப்புக்கு எத்தனை லட்சத்தை ஆன்லைன்ல அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அது மாதிரி இருக்கிற 24 கிராஃப்ட்டுக்கும் வைரஸ் காலகட்டத்தில் எவ்வளவு செலவு பண்ணார்? அத்தனை கோடிகளை கொடுத்தாரு. விஜய் ஒத்த பைசா கொடுத்துருப்பானா? ஈர கையால சாப்பிட்ற கையால எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட நான் சொல்ல மாட்டேன். விஜய கை கழுவுனா ஈர கையால கூட உதற மாட்டார், தண்ணி கூட வெளியே போயிடும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு கொடையாளி தான் விஜய். இந்த 40 பேருக்கு செத்து போயிட்டாங்கன்னு கணக்கு சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு பணம் கொடுத்தாங்கலாம். இப்ப அந்த ஐடில மாட்டுவார் பாருங்க. ஏன் வேட்புமனு ரிஜெக்ட் ஆகும் நான் சொல்ல வரேன்னா, நீ நிஜமாவே காசு கொடுத்திருந்தீங்கன்னா எல்லாம் கணக்குல வரும். பூரா சுரண்டல் லாட்ரி, திருட்டு பசங்க லாட்ரி, எல்லாத்தையும் வந்து மாமனார் சொத்துல ஆட்டையை போட்டு ஒருத்தன் வளர்ந்த கட்டம் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அமாவாசை 420, இவன் காசுல கொடுத்ததான் சொல்றாங்க. கட்சி விஜய் தான் அந்த அமாவாசை 420 தான். அதை விட இன்னொன்னு சொல்றேன், சூர்யான்னு ஒரு நடிகர் இருக்காரு. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு எத்தனை IAS IPS எத்தனை அரசு ஊழியர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. எத்தனை லட்சம் மாணவர்களை படிக்க வச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அவங்க தம்பி உழவன் ஃபவுண்டேஷன் வச்சு விவசாயிகளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் பல நடிகர்கள் சத்தம் இல்லாம வேலை செய்றாங்க. ரஜினிகாந்த் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கிறார், இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு. கவனத்துக்கு போனா கண்டிப்பா செய்யறாரு. சரிங்களா? நீ என்ன பண்ணி கிழிச்சிட்ட? நீ கோல்டு காயின் கொடுப்ப, இல்ல உனக்கு வாடகைக்கு விடுறாங்க பாரு, லீஸ் கொடுறவங்களுக்கு வாரி வாரி கொடுப்ப. இல்லைன்னா என் தம்பி ஜெகதீஷ் இருக்கான் பாரு, அவன் ரூட்டு போட்டு கொடுப்பான். ரூட்டு மூலம் மாசம் மாசம் கொடுக்க முட்டு கொடுக்குறானுங்க. மானம் கட்டவனுங்க. ஏங்க மது பாட்டிலுக்கெல்லாம் முட்டு கொடுப்பானுங்க. தனியார் மாநிலத்தில் மது பாட்டில் எடுத்துன்னு போறது என்ன பெரிய குத்தமானு கேட்கறான் ஒருத்தன். ஏன்னா மானம் கட்டவனே ஃப்ளைட்ல பாட்டில் எடுத்துன்னு போக கூடாது, அவன் சொல்றான் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றான். இன்னொன்று கேட்கறான் கத்திரிக்கோள் எடுத்துன்னு போறதுக்கு மிக்சர் பாக்கெட் வெட்டுறதுக்குன்னு. கொஞ்சம் யோசனை இருக்கிறவன் ஏன் ஒரு பாக்கெட்ல பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் அப்படி வராது அவங்க சிந்தனைலாம். சரக்கு அடிக்கிறதுலேயே தான் இருப்பீங்களா? இங்க இருந்து டெல்லிக்கு எவ்வளவு நேரங்க? 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், இமிகிரேஷன்லாம் முடிச்சு 3 மணி நேரம். 3 மணி நேரம் கூட உன்னால சரக்கு அடிக்காம இருக்க முடியாதுன்னா நீ எவ்வளவு மோசமான குடிகாரனா இருப்ப. விஜய சொல்றேன், வேற யாரையும் நினைச்சிடாதீங்க. அப்ப எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனையோட இருக்கிறவன் சரக்கு பாட்டிலோட உள்ள நுழையிறன்னா உன்னை என்ன செய்ய முடியும்? வெளிப்படையா தெரியுதுங்க. அதுக்கு ஒரு முட்டு வரை கொடுக்குறானுங்க. முரட்டு முட்டா இருக்குது, முடியல நம்மளால. ஏடா இது ஒரு நியாயம்? கனவுனால நியாயம் வேணாமாடா? சரி சார், விஜய் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு. ஏன்னா நான் விஜய் மேல வைக்கிறேங்க, நடந்த சம்பவத்தை சொல்றேங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்னை வந்து விஜய் கிட்ட கோத்துறதே வேலையா போச்சு. நான் பாட்டு சும்மா இருக்கேன். இருக்கட்டும், இப்ப விஜய் விட்டுருங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வாங்க. இப்ப இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. விளாத்திக்குளத்துல வந்துட்டு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமூக நீதினு சொல்றீங்க. நிறைய ஜாதி கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? ஒரு காவல். சரி, இப்ப திமுக அரசு தூக்கி போட்டீங்கன்னா ஒரே எல்லாம் பயங்கரமா மாறிடுமா? அப்படியே நீங்க எல்லாம் மாத்தி போட்டுருவீங்களா? மாத்தி போட்டுருவீங்களா? இப்ப வாங்க, நீங்க வாங்க விஷயத்துக்கு வாங்க. விளாத்திக்குளத்துல ஏன் பண்ணானோ அவன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆகாஷ்ன்ற பண்ணிருக்காங்க இல்லையா? கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் சிம்பிள். ஆட்சிக்கு வந்து எத்தனை லாக் அடிச்சார்? சார் 18 பேரை குருவிஸ்வர மாதிரி சுட்டான். எடப்பாடி தெரியவே தெரியாது. போ, நான் வந்து டெலிபோன்ல பார்த்தேன், டிவில பார்த்தேன், ஆணி புடுங்கறத பார்த்தேன். நாங்க சொன்னானா சொல்லலையா? நான் திருப்பி கேக்குறேன், இந்த மக்கள் தான் இந்த மாதிரியான அரசாங்கத்தை வேணான்னு தூக்கி போட்டு உட்கார வச்சாங்க. ஸ்டாலினை கட்டஞ்சரி இல்லைன்னு சொன்னவரோட நிலைமை என்ன? நான் வந்து பர்சனல் பேச மாட்டேன். ஏன்னா யாருடைய சூழ்நிலை நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒருத்தர் சொன்னாரு, எல்லாத்தையும் பேசுவாரு, அவனுக்கு கட்டவே சரியில்லை, நான் பார்த்துட்டேன், எல்லா சோசியரும் சொல்லிட்டான், ஸ்டாலினே முதல்வரே ஆக முடியாது அப்படின்னு சொன்னாரு. சொன்னவரோட நிலைமை இன்னைக்கு மோசமாயிடுச்சு. அவரை போய் முதலமைச்சராக போய் ஆஸ்பத்திரியில பார்த்து விசாரிக்கிறார், நலம் விசாரிக்கிறார். இதுதான் நிலைமை. புரியுதுங்களா? இவ்வளோ பேசுறாரு இல்லையா? நீங்க சொல்றீங்களா விளாத்திக்குளம் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அவன் மேல நல்லா நீங்களே வந்து சிக்கிறீங்க, நான் பொறுப்பு கிடையாது. டிஸ்க்ளைமர் போட்டுங்க. அந்த ஆணி போடுங்கிற IPS மாஜி IPS டுபாகூர் ஒருத்தன் இருக்கான்ல, அண்ணாமலைன்னு ஒருத்தன், இவனுக்கு ஏதுங்க எவ்வளவு சொத்து மதிப்பு வந்துச்சு? இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் பேர்ல இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களை சமீபத்துல 80 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினான்னு ஆதாரங்களா வெளியில வந்துச்சு. நீ மாஜி IPS தானே? உன் சம்பளம் எவ்வளவு? உனக்கு VRS உனக்கு எவ்வளவு காசு கிடைக்குது? நீ நல்லவன் தானே? வெள்ளையறிக்கை வெளியிட்டு பார்க்கலாம். இவர் சொல்றாரு விளாத்திக்குளம் விஷயம் அப்படின்னு ஆணி போடுங்கிற வேலை. இவனுங்களே சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்களோ சதியா இருக்கு. கேள்வி கேட்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி கேட்பதற்கு முன்பாக இவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்களாம். அண்ணாமலை எவ்வளவு பெரிய டுபாகூர் தெரியுமா? சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுல நெல்லை மாவட்டத்தில் ஒரு குழந்தை செத்து போச்சு, தற்கொலை பண்ணி செத்து போச்சு. அந்த ஸ்கூல்ல மதமாற்றம் பண்ணிட்டாங்கன்னு பெரிய போராட்டம் பண்ணான். அது பண்ணது உண்மையா இல்லையா? உண்மை ஒரு நாள் வெளியே வரணும். CBIலே வெளியே வந்துருச்சு, மதமாற்றம்ல ஒண்ணுமே கிடையாதுன்னு.
நான் அப்படி நடந்துச்சுன்னா நான் நாட்டுக்கிட்டு சாகிறேன், நான் செத்துரு. வெளியே வந்துச்சுல்ல, உன் கையில் இருக்கிற சிபிஐ தான், உன் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற சிபிஐ தான், உன்னுடைய பாஜக அரசாங்கத்தோட சிபிஐ தான். அவங்க தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த பள்ளியில் மத மாற்றம் நடைபெறவில்லை, அந்த மாணவி தற்கொலை தூண்டியது இவங்க கிடையாது, நான் சொல்லல. அப்ப நீ நல்லவனா இருந்தா, யோகேஷ் சிகாமணியா இருந்தா, உன் வாட்சுக்கு டுபாகூரா ஒரு A4 சீட்ல பாதி சீட்ல துண்டு சீட்ல பில்லு காமிச்சிய 3 லட்சம் ரூபாய்னு எல்லாரும் மறந்து இந்த ரபேல் ஊழல நீ கொண்டாந்து காமிச்சிய. நீ யோகேஷ் சிகாமணியா இருந்தா அதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். தாங்கிட்டு அவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அடுத்த மேல பழி போறதுக்கு வரிய நீ நல்லவனா? முதல்ல கண்ணாடி பாக்குறியா நீ? முதல்ல ஏன் அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க பாஜக இருந்து? ஏன் தூக்கி போட்டாங்க? தூக்கி இன்னைக்கு உட்கார வச்சுங்க. ஏன்னா நீ பண்ண ஊழல் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. 100 நாள் பயண திட்டம்னு பிரச்சார பயணம் போய் கோடி கோடியா மிரட்டி உருட்டி நீ ஐடி வந்துரும் இடி வந்துரும் மிரட்டி மிரட்டி பல தொழில்பட்டு துட்டு வாங்கியிருக்க. இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். உங்க கூட உனக்கு எங்க இருந்து இவ்வளவு காசு வந்துச்சு கேட்டா என் நண்பர்கள் உதவி செய்யறாங்களாம். யாரா அந்த நண்பர்கள்? எவங்க உதவி செய்வான்? 4.5 லட்சம் ரூபாய் பெட்ரோல் போறது காசு கொடுக்குறாங்களாம், வீட்டு வாடகை கொடுக்குறாங்களாம். அவ்வளவு பெரிய நண்பர்கள் யார்? அப்பா டக்கர் நண்பர்கள். நீ ஏன் கர்நாடகா விட்டு வெளியில வந்த? உன் மேல ஒரு கொலை கேஸ் இருக்குன்றாங்க. என்கவுண்டர்ல வழக்குல போலி என்கவுண்டர் பண்ணேன்னு ஒரு வழக்கு இருக்குன்றாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது உண்மையா பொய்யான்னு. அதனால அங்க இருந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நீ வந்து இவ்வளவு பெரிய நேர்மையாளராக நீ இருந்திருந்தீனா இதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். முதல்ல நான் திமுக காரன் கிடையாது, டிஸ்க்ளைமர் போட்டுங்க, நான் திமுக காரன் கிடையாது. அப்ப நாங்க நம்பிட்டோம் நீங்க திமுக இல்ல. ஆமா நம்பிட்டோம். நான் கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் இருக்கா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் இருக்கா? நான் என்ன கேக்குறேன்? என்ன கேள்வி கேட்க விட்டாதானே? நீங்க கேக்குறதெல்லாம் பூரா தேவையில்லாத ஆணியா இருக்கு. புரியுறது பூரா தேவையில்லாத ஆணி. ஆமா நாங்க ஆணவ கொலை பத்தி கேட்டா எங்களுக்கு தேவையில்லாத ஆணி, லாக்அப் மரணங்களை பத்தி கேட்டா உங்களுக்கு தேவையில்லாத ஆணி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ற எல்லாமே காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கையில தான் இருக்குது. காவல்துறை எப்படி செயல்பட்டு இருக்காங்க பார்த்தாலே தெரியுது. மற்ற ஆட்சிகளை விட கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடந்துட்டு. கேள்வி கேட்டா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்க நான் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? என்ன வம்பா இருக்கு? நம்பிட்டா நீங்க திமுக இல்ல போங்க. எனக்கு சிரிப்பா வருதுங்க. இந்த முட்டு கொடுக்குற ஆட்களோட என்ன சேகரிங்களே, உண்மையிலேயே நீங்க முரட்டு முட்டு கொடுக்குற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நேரு மேல ஒரு ஊழல் புகார் வந்து சரி அரெஸ்ட் பண்ணுங்க. வேணா நான் சொல்றேன் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏங்க நீங்க வாயில இது பாருங்க, மீடியால பேசுறதோ இந்த மாதிரி யூடியூப்ல பேசுறதோ இந்த பிரஸ் மீட் கொடுக்கறது இந்த ஆணி கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம். நீ சட்டப்படி நீதிமன்றத்துக்கு போங்கப்பா, உங்க ஊழல் குற்றச்சாட்டுலாம் கொடுங்கப்பா, கைது பண்ணுங்கன்ற நானு. ஏங்க அரெஸ்ட் பண்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல? அண்ணாமலை மறுபடியும் அந்த ஆளு நான் கூட்டிட்டு வருவேன். 2 ட்ரங்க் போட்டி நிறைய போய் இங்க இருந்து ஒருத்தர் ஓடி போனார் பாருங்க. இப்ப மேற்கு வங்கத்து பேர் அங்க அடி வாங்க போறாரு ஒருத்தர், போயிருக்காரு ஒருத்தர். அவர்கிட்ட போய் பொட்டி பொட்டியா திரும்ப ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாரா? வாருங்கள் மக்களே, திமுக ஊழல் பட்டியல் ஃபைல்ஸ், திமுக ஃபைல்ஸ் கொடுத்தாரா? ஆமாவா இல்லையா? ஆமா கொடுத்தாரு இல்லங்க. எடைக்கு கூட வாங்க ஆள் இல்லையா? ஏன்னா அந்த பொட்டியில ஒண்ணுமே இல்லையா. 2 பொட்டியை தூக்கி போய் கொடுத்தாரு. நீங்க அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க வந்து ஒரு பெரிய கவர்னர் நீங்க அங்க போனா ஜனாதிபதி கிட்ட போக முடியும், உங்க கையில எல்லாமே இருக்கு. திமுக ஊழல் பட்டியல் வந்துச்சு இல்ல, கொத்தா தூக்கி எல்லாரும் உள்ள வைக்க வேண்டியதானே? ஏங்க செய்யல? ஏங்க நாங்க கேள்வி நான் கேக்குறேன், பதில் வரவா நமக்கு? மண்டே பூம் பூம் ஆடுனீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா அநியாயமா இருக்குங்க. நீங்க கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லணுமா? நாங்க கேட்டா ஓடியா போயிட்டான், துரத்தி விட்டாச்சு. மேற்கு வந்து ஓடு போதும் போது நீங்க தமிழ்நாட்டுல ஆணி போடுறதா போதும். ஏற்கனவே நாகாலாந்து ரவியை பத்தி சொல்லிடுறேன். அது ஒரு மாஜி ஐபிஎஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச சாபக்கேடு 2 மாஜி ஐபிஎஸ். ஒன்ன துரத்தி விட்டாச்சு இங்க இருந்து. ஏன்னா நாகாலாந்து மக்களும் இதே மாதிரிதான். நாகாலாந்து மக்கள்கிட்ட ஏமாத்தி பிரார்த்தனை பண்ணாருன்னா நாகாலாந்துல துரத்தி விட்டாங்க அவரை. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியல. இப்ப இன்னொரு மாஜிய, நீ தலைவரா இருக்கும்போது எவ்வளவு ஆட்டையை போட்ட, எல்லார்ட்டையும் மிரட்டி உருட்டி பூரா ரவுடி பசங்க எல்லாம் கட்சியில சேர்ந்த. இனிமே இங்க இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா எங்க ஆள் இருக்காருல்ல, நம்ம சேலத்து சிங்கம் எடப்பாடி, இந்த ஆள் இருந்தாருன்னா நான் வரமாட்டேன் கூட்டணிக்குள்ள அப்படின்னு யூஸ் பண்ற வரைக்கும் உறிஞ்சிட்டானுங்க. அண்ணாமலை கிட்ட தூக்கி போட்டானுங்க. இப்ப அண்ணாமலை வந்து அப்படியே ஆகச்சிறந்த தலைவர் ஆயிட்டாரா? 10ஓட 11 தானே இருக்கு. நீயா நினைச்சு நீயா பேட்டி கொடுக்குற. அங்க போய் யாராவது எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா உடனே நீ யாரு, எந்த பத்திரிக்கை, நீ யாரு, நீ எதுக்கு வந்த, நீ அப்படி யூடியூப்ல உள்ள சேர்க்க மாட்டேன். ஏய் கேட்டா கேள்வி கேட்டா பதில் சொல்லு. அது என்ன பேர் கேட்கறது? பத்திரிகை பேர் கேட்கறது? யாரா நீ? கட்சி தலைவர் தானே, கேள்வி கேட்டா பதில் சொல்லு. பொதுமக்களை கேள்வி கேட்க போறாங்க, பத்திரிகையாளர் தான் கேட்க போறான். அவன் மைக் வச்சு தானே கேட்கறான். ஊடகம்னா பிரிக்கிறது. நீ வந்து திமுக ஊடகம், நீ அதிமுக ஊடகம், நீ ஆணி புடுங்குற ஊடகம். கேட்கிற கேள்வி பதில் சொல்ல துப்பு இல்ல. சொத்து எப்படி வந்துச்சு? இந்த கேச விநாயகன் ஒரு ஆளை துரத்தி விட்டாங்களா? இப்ப அந்த ஆள் போட்டுக்கிறதா காவி ட்ரெஸ் பண்றது பூரா அயோக்கியத்தனம், பாவி ட்ரெஸ்.
பண்ணது பூரா அயோக்கியத்தனம். ஏன் துரத்தி விட்டாங்க? நீங்க மக்களுக்கான சேவை செய்வதான் அங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு ஆளை வச்சிருந்தாங்க. அந்த அந்த போஸ்டோட இதுவே வந்து அவங்க ஆர்எஸ்எஸோட அஜெண்டாலேயே அந்த போஸ்ட்டுக்கு வரவங்க வந்து நேரடியாக மக்கள் தொடர்பில் இருக்க மாட்டாங்க. ஆனால் கேசவநாயகம் என்ன பண்ணாரு, ஊரில் இருக்கிற எல்லாரையும் மிரட்டி உருட்டி காசு வாங்கி அண்ணாமலையோட கை கோத்துக்கிட்டு கைக்கூலியை வேலை பார்த்தாருன்னா குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் தான் இதை விட கருமம், நீ காசு சம்பாதி ஊழல் பண்ணுன்னு ஒருத்தன் சொன்னான். ஊழல் பண்ண தப்பு இல்லை, மக்களை கொன்னுட்டு ஊழல் பண்ணாதீங்கன்னு ஒரு சுரண்டல் லாட்டரி சொன்னான். இது கூட நான் பிரச்சனை எடுக்கலைங்க. நான் பிரச்சனை எடுக்கிற ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? பொம்பளை விவகாரத்தில் மாற்றியடா மானம் கட்டவனே, உன் வயசு என்ன? பொம்பளை விவகாரம் நீ வந்து காசு கொடுத்தா ஒரு பேச்சு, பணத்துக்காக பதவிக்காக எது ஒன்றா செய்யலாம். அரசியல் கட்சியா இது? கேவலமா இல்லை? இப்போ இந்த பக்கம் வாங்க, ஒரு சீமான் பற்றி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கார். அதுலேயே நிறைய முரண்பாடுகள் இருப்பதாகவும் இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் வந்து எழுந்துகிட்டு இருக்குது. முதல்ல அவரோட மேனிஃபெஸ்டோ எப்படி பார்க்குறீங்க சார்? அது விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது ஒரு வரி, அவ்வளோதான். படித்தார், விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ஒன்றும் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அதில் என்ன இருக்கு? ஏன் சார் மதுக்கடைகளை மூடுவோம், மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 10 வருஷமா எங்க அண்ணன் பெண்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக அமல்படுத்தணும். அப்புறம் சொல்லுங்க. சட்டசபை மற்றும் வந்துட்டு அந்த பார்லிமென்ட் தொகுதிகளுக்கான தொகுதிகளை வந்து அதிகப்படுத்தணும். தமிழ்நாட்டை கூறு போடுவோம், தமிழ்நாட்டை கூறு போடுவோம். ஆர்எஸ்எஸ் அடிவரடியாக நம்ம போய் அவங்க காலில் விழுவோம். நாக்பூர் கிட்ட போய் அப்படியே அடிவரடியா போய் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருவோம். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து மக்களை அனுப்புவோம். என் பிள்ளைய மட்டும் நான் வந்து பாரின்ல படிக்க வைப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா வந்து இன்னும் 30 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துன்னு போவேன். அரசு வேலை யார் கொடுப்பாரு? அரசு வேலை. ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறது அரசு வேலையா? மாடு மேய்க்கிறது ஏன்னா குலத்தொழில வேற டிசைன்ல கொண்டாடுறியா நீ? யாரா நீ? உன்னை நம்பாதனால தான் 10 வருஷமா துரத்தி விட்டுருக்காங்க. 10 வருஷமா எங்க அண்ணன் சீமான் சீட்டை தேய்க்கிறாரு. ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர், எம்எல்ஏ எல்லாம் சொல்ல மாட்டேன் நான், ஒரு வார்டு மெம்பர் வர்றதுக்கு தகுதி இருக்கா? மக்கள் கொண்டாடுறாங்களா? 8% ஓட்டு வாங்கி வாங்கிருக்காரு. நீங்க கூட நாளை கட்சி ஆரம்பிங்க, நான் பிரச்சாரம் பண்றேன். நம்ம 10% வாங்கலாம், செல்வாக்கு இருக்கு நமக்கு. திமுக டென்ஷன் ஆகாதீங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல திமுக இல்லையா, அவர் தனியா நிக்கிறாரு. திமுக அந்த கட்ஸ் இருக்கா? அதாங்க பாருங்க, காசு குடுக்குறவன் காசு கொடுப்பான். எங்க அண்ணன் போய் டான்ஸ் ஆடுவாரு, எங்க அண்ணன் டான்ஸ் ஆடுவாரு, காசு குடுக்குறவன் காசு கொடுப்பான். ஓட்டை பிரிப்பாரு, ஸ்பாயிலர் ஓட்டு பிரிக்கிற வேலையை எங்க அண்ணன் சீமான் மாதிரி உலகத்துல எவனாலையும் பண்ண முடியாதுங்க. வீரா வேஷமா பேசுவாரு, கைய அக்கலத்துல கட்டிக்கிட்டு ஐயா திரள் நிதி கொடுங்கன்னு கேட்பாரு. அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவருக்கு வேலை செய்கிற அடிப்படைகளுக்காகவும் தான் அந்த நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியின் நோக்கம் என்ன, அதை ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த வேகம் என்ன, இன்னைக்கு அதுல இருந்த எல்லாரும் ஏன் வெளியே போனாங்க? ஏன் காளியம்மாள் வெளியே போச்சு? ஏன் வந்து ராஜீவ்காந்தி வெளியே போனாரு? ஏன் அந்த குமரன் ஏன் வெளியே போனாரு? இன்னும் பல பேர் ஏன் வெளியே போனாங்க? செத்து போன முத்துக்குமார் ஏன் செத்து போனாரு? நீ உண்மையிலே நல்லவனா இருந்தான்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. என்ன தன்னை விட இவங்க வளர்ந்துடுறாங்க தெரிஞ்சவன காலி பண்ற. நீ வந்து நீ ஜாதி பார்க்காதவனா? நான் திருப்பி கேட்கிறேன், பகிரங்கமாவே எங்க அண்ணன் சீமான் மீது குற்றம் வைக்கிறேன், குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீ சாதி பார்க்காதவனா? சாதி பார்க்கறவன் தானே நீ? காசுக்காக தான் நீ வேலை செய்யற, இல்லன்னா நீ மத்தவங்க கேள்வி கேட்கறல்ல? ஒரு நிமிஷம் இருங்க, முடிக்கவே இல்லைங்க. மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கறல்ல? நான் சினிமாவில் சீமான ஆரம்ப காலத்துல பார்த்துக்கிட்டு வரேன். உனக்கு இவ்வளவு சொத்து வந்திருக்குல்ல, என்ன சொத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு இவ்வளவு சொத்து வந்திருக்குல்ல, இன்னைக்கு பல லட்ச ரூபா கொடுத்து வீடு வாடகை எடுக்கிறல்ல, வெளிப்படையாக உன் மாத வருமானம் என்ன? இத்தனை ஆண்டு காலம் உன்னுடைய தொகை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு யார் காரணம்? உன் பொண்டாட்டி பேர்ல என்ன அசையும் சொத்து அசையா சொத்து இருக்கு? உன் பொண்டாட்டிக்கு எப்படா நீ கார் வாங்கி கொடுத்த? 50-60 லட்ச ரூபாய்க்கு பிறந்த நாள் கார் எப்படா வாங்கி கொடுத்த? நான் கேட்கலங்க, இதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஊர் உலகம் பூரா கேட்டிருக்காங்களே, எங்கேயாவது பதில் சொல்லியிருக்கியா? எங்கேயாவது பதில் சொல்லியிருக்கியா? அப்ப நீ எது கட்சி நடத்துற? உன்னை வளர்த்துக்கிறது கட்சி நடத்துற, வேற எது? இது வரைக்கும் மக்கள் உனக்கு அங்கீகாரம் பண்ணியிருந்தாங்கன்னா, உன்னை நம்பி இருந்தாங்கன்னா, ஒரு வார்டு மெம்பர் ஆக்கியிருப்பாங்க, ஒரு கவுன்சிலர் ஆக்கியிருப்பாங்க, ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருப்பாங்க, ஏன் முதலமைச்சராக கூட ஆக்கியிருப்பாங்க. அப்போ உன்னை நம்பல இல்லை 10 வருஷமா? 8% வாக்கு வாங்குறது பிரச்சனை இல்லை. 4 கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? நான் பிரச்சாரத்துக்கு வரேன், நம்ம 2 பேரும் பிரச்சாரம் பண்ணுவோம், நம்மை பழகினவங்கிட்ட பேசுவோம், நம்ம 10% வாங்கலாம். ஓட்டு போடுறதுனாலயோ 8% வாங்கிட்டதுனால நீ ஆக சிறந்த தலைவனாலாம் இருக்கவே முடியாது. அவருடைய 56 பக்கம் அந்த புத்தகம், எங்க விஸ்வகுரு பிரதமர் மோடி வானளாவிய அதிகாரம் படைத்தவராக இருக்கார், நாடு நாடா சுத்திட்டு இருக்காரு, 8000 கோடியில் விமானத்தில் பயணம் பண்றாரு இல்லையா? 56 இன்ச்சு நம்ம மோடி அவர்கள். அந்த மாதிரி இது ஒரு 56 இன்ச்சு, இது ஒரு 56 பக்கம். இந்த 56 பக்கத்திலையும் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒண்ணு கூட இல்லை. எல்லாமே
நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயத்த சொல்லி மக்களை மடமாத்துறது. ஆஹா பரவாயில்லப்பா, சீமான் எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ உங்களை மாதிரி வெள்ளந்தியா கேள்வி கேட்குறீங்கல்ல, எங்க அண்ணன் சீமானுக்காக அப்படி முட்டு கொடுக்குறீங்களே, இந்த கேள்வி பயங்கரமா வருது இல்ல. இந்த மாதிரி உங்களை வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டா நீங்களே அசந்து போற மாதிரி ஒரு கேள்வி சொல்லுவார் பாருங்க. நீங்க நல்லா கேளுங்க. பொம்பளை வேஷம் வந்துன்னா இருங்க ஒரு நிமிஷம். பொம்பளை பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நான் பேச ஆரம்பிச்சு குறுக்க வந்தீங்கன்னா நான் திருப்பி பேசுவேன். பொம்பளை பஞ்சாயத்து வந்தா பிரஸ் மீட் நடக்கும்போது எங்க அண்ணன் பின்னாடி பூரா பொம்பளைங்களா உட்காந்துருப்பாங்க, பெண்களா இருப்பாங்க. பெண்களை நான் தெய்வமா மதிக்கிறேன், அவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதே வந்து அவர் வேற ஒரு விஷயம் பண்ணாருன்னா பூரா ஆண்களா உட்காந்துருப்பாங்க. ஏங்க என்னங்க இந்த டிஃபரன்ஸ்? எப்பெல்லாம் வந்து அந்த நடிகை பஞ்சாயத்து வந்ததுன்னா உடனே பூரா பாருங்க பின்னாடி, அதுவும் டிசைனேஷனா இருப்பாங்க. ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண் இருக்கும், ஒரு பக்கம் அது இருப்பாங்க, பூரா பெண்களா இருப்பாங்க. ஆண்களுக்கு வேலையே இருக்காது. எங்க அண்ணன் மட்டும் நடுவுல தனியா உட்காந்துருவார், பாவமா உட்காந்துருப்பாரு. எப்படி எங்க அண்ணன் திறமையெல்லாம் உங்களால என்ன நீங்க நினைச்சு பார்த்தா கூட பண்ண முடியாதுங்க. திறமைசாலி, பேச்சுல பயங்கர திறமை, மேடையில ஏறினா அனல் பறக்கும். திரள் நீதி கேட்டா எங்க அண்ணன் மாதிரி சாஃப்ட் சாந்தம் உலகத்துல யாராலையும் முடியாதுங்க. இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ல பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருங்க எங்க அண்ணனுக்கு. அவரை வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க. கண்டிப்பா பயன்படுத்தாம விட்டுட்டீங்க, பயன்படுத்தாம. கண்டிப்பாக சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.